யாரை பார்த்து என்ன கேள்விடா கேட்ட நீ? இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் செந்தில் தூக்கி போட்டு அடிப்பார். எப்படிடா என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம், உனக்கு எப்படிடா தோணுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த தொகுதி மறு வரையறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டீலிமிட்டேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இதை பற்றி ஒரு வீடியோ, சின்னதாட்ட ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் யதார்த்தமாக கேட்டார். சரி கேட்டார், நம்ம அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். அவர் கூட இன்னொன்று கேட்டார். இப்போது விஜய் சார் இந்த டீலிமிட்டேஷனுக்கு தமிழ்நாடு என்னைக்கும் எதிராக தான் இருக்கும்னு சொன்னார். அவரால் என்ன பண்ண முடியும், அவர்கிட்ட தான் எம்பிக்களே இல்லையே, இப்போ அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நறுக்காக தான் கேட்டாப்புல. அவன் கேட்டது நியாயமாக ஒரு கேள்வி. சரி, இப்போது அந்த கதையை விட்டுட்டு கேட்ட உனக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு இது வச்சுப்போமே. இப்போது நம்ம ரெண்டு பேரும் எதிரிகள். உனக்கு என்னால் ஒரு காரியம் ஆகணும், அப்போ நீ என்கிட்ட வந்து ஆகணுமா வேண்டாமா? அந்த மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு நலன். திமுகவிட்ட எம்பி இருக்குது, தாவேக்காவிட்ட எம்பி இல்லை. திமுகவோட சப்போர்ட் வேணும்னா தாவேக்கா நம்ம ஸ்டாலின் சாரையோ, இல்லை ஸ்டாலின் அங்களையோ, இல்லை ஸ்டாலின் மாமாவையோ, இல்லை ஸ்டாலின் அப்பாவையோ பார்க்கணும். பார்த்து ஐயா இந்த டீலிமிட்டேஷனுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு மீன்ஸ் காங்கிரஸுக்கு, எங்கள் கூட்டாளி கட்சியான காங்கிரஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், தமிழ்நாட்டின் நலன் கருதி சப்போர்ட் பண்ணுங்கன்னு கொஞ்சம் கேட்டாங்கன்னா இவங்க ஏதாவது பண்ணணும். என்னோட கருத்து பண்ணணும். இந்த திமுக ஒருவேளை, நம்ம இது வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். திமுக ஒருவேளை நான் நடுநிலைவாதி, நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஆப்பு, பாஜகவுக்கு ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டுக்கு ஆப்பு. இந்த ரெண்டில் எது செஞ்சாலும் திமுக தமிழ்நாட்டில் அடுத்து வளர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு பாஜக ஒரு விஜய் சார் சொல்கிற மாதிரி பாஜக தீய சக்தி. ஸோ இப்போது திமுக எடுக்க போகிற முடிவு தான் ராஜதந்திர முடிவு. இப்போ திமுக இனி தமிழ்நாட்டில் வளரணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இவங்க எடுக்க போகிற முடிவில் தான் இருக்குது. ஒருவேளை இந்த டீலிமிட்டேஷனுக்கு சப்போர்ட்டாக கையெழுத்து போட்டாலும், நாங்கள் சொன்ன கோரிக்கைகளை எல்லாம் அவங்க சரி பண்ணியிருக்காங்க, அதனால் நாங்கள் ஆதரிக்கிறோன்னு ஆதரித்தாலும், இல்லை நாங்கள் இந்த மசோதா தாக்கல் செய்யும்போது வெளிநடப்பு செய்கிறோன்னு சொல்லிட்டு வெளிநடந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மிகப்பெரிய அடி விழும். மீன்ஸ் அடுத்த எலெக்ஷனில் மக்கள் அவங்களுக்கு சரியான பாடத்தை இன்னும் புகட்டுவார்கள். ஏன்னா நமக்கு எப்போவுமே இப்போ இருக்கிறது 39 எம்பி. இவங்க தொகுதி வரையறை பண்ணியாச்சுன்னா, மறு வரையறை பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன 60 எம்பி தான் வரும், கூட ஒரு 20 எம்பி வரும், அவ்வளோதான். ஆனால் வட மாநிலங்களில் அப்படி கிடையாது. இந்த வட மாநிலங்கள்லாம் ரொம்ப அதிகமாட்டெல்லாம் எம்பி சீட் வரும். அந்த ரொம்ப அதிகமாட்ட எம்பி சீட் வந்தனாங்க அவங்க ஈஸியாக அடுத்த எலெக்ஷன்லேயும் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப சாதகமாக இருக்கும், நமக்கு ரொம்ப பாதகமாக இருக்குது. ஏன்னா தென் இந்தியாவில் ரொம்ப பெருசாக எல்லாம் இந்த தொகுதி கூடாது. இப்போ நமக்கு 40 சீட் இருக்குது, 20 சீட்டு தான் கூடன்னா பக்கத்தில் இருக்க கேரளாவுக்கு எத்தனை கூடும், ஆந்திராவுக்கு எத்தனை கூடும், கர்நாடகாவுக்கு எத்தனை கூடும், இதெல்லாம் பார்த்தாச்சுனாக்கி நமக்கெல்லாம் சொற்ப அளவில் தான் கூடும். ஆனால் வட இந்தியாவில் ரொம்ப அதிகமாக கூடும். அவங்க டார்கெட்டே வட இந்தியா தான். வட இந்தியாவில் இருக்கவங்க எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ ஈஸியாக அவங்க அடுத்த எலெக்ஷன்லேயும் ஜெயிச்சு அடுத்த ஆட்சி அமைச்சிடுவாங்க. ஆல்ரெடி 12-13 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு. இன்னொரு 3 வருஷத்தோடு முடித்து திரும்பவும் ஒரு 5 வருஷம் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் இந்த டீலிமிட்டேஷன் மூலமாக செய்கிறார். அவ்வளோதான். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் சொல்கிறது, திமுக காங்கிரஸுக்கு இந்த ஒரு முறை இவங்க சப்போர்ட் பண்ணணும். இல்லை நாங்கள் இதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் வரும்போது அவங்கக்கிட்ட நிறைய கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருந்தோம்,
அந்த கோரிக்கைகள் எல்லாம் அவங்க சரி பண்ணிட்டாங்க, அதனால நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாடும் அதற்கு உண்டான விளைவுகளை அவர்களுக்கு கொடுக்கும். ஒருவேளை மக்கள் நலம் கருதி காங்கிரஸ் அது முதுகில் குத்துற கட்சி தான் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தமிழ்நாட்டின் மக்கள் நலம் கருதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். அந்த டீலிமிட்டேஷனுக்கு நாங்கள் இல்லை பொதுவாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சாலும் நமக்கு ஆபத்து தான். பாஜகவுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் ஆபத்து தான், ஆதரவு தெரிவித்தாலும் ஆபத்து தான். ஸோ இவங்க இந்த தடவை கண்ணை மூடிட்டு அவங்க தான் அதை தப்பு பண்ணிட்டாங்க, நம்மளை முதுகில் குத்திட்டாங்க, நம்மளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்து அவங்க எப்படி வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், தமிழ்நாட்டு மக்களின் நலம் கருதி நல்லது பண்ணாங்கன்னா, ஆதரவு இல்லாமல் காங்கிரஸ் பக்கம் நின்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் 20 எம்பி கொஞ்சம் கூட கிடைக்கும் தான். ஆனால் வட மாநிலங்களில் அவங்க ஆட்சி செய்கிற இடங்களில் அவங்களுக்கு சாதகமான மாநிலங்கள்ல எல்லாம் எவ்வளவு எம்பி அதிகமாகன்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் இப்போ போன தடவை காங்கிரஸுக்கு 100 சீட்டு கிடச்சிச்சு. இந்த அடுத்த தடவையும் காங்கிரஸுக்கு 100 தான் கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு அவங்க நினைக்கிறத விட தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கிற சீட்டு அடுத்த இதுலேயும் கிடச்சிரும். இதுதான் இந்த டீலிமிட்டேஷனோட ஷார்ட் ஃபார்ம். இப்போ அடுத்த 5 வருஷம் அவங்க ஆட்சி செய்கிறதுக்கு இந்த டீலிமிட்டேஷன் அவங்களுக்கு உதவி பண்ணும். அதுக்காக அவங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்கிறாங்க. அடுத்தது இன்னும் 5 வருஷம் நம்ம கொடுக்கணுமா வேண்டாமான்னு நம்ம சார் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. நம்ம சார் மீன்ஸ் ஸ்டாலின் சார். அதுக்கு நம்ம விஜய் சார் கொஞ்சம் இவர்கிட்ட பேசி பகைகளை எல்லாம் மறந்து தமிழ்நாட்டு மக்களின் நலம் கருதி கொஞ்சம் பேசி ஆதரவு கேட்டு அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை ஃபெயில் ஆக்கணும். அப்படி ஆக்கினால் நமக்கு நல்லது, அடுத்த 5 ஆண்டுகள் இந்தியாவுக்கும் நல்லது. அவ்வளோதான். இது என்னுடைய கருத்து தானே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கி எதிரி நாளைக்கு நண்பன், இன்றைய நண்பன் நாளைய எதிரி. அதுதான் அரசியல். அது தமிழ்நாட்டிலையும் சரி, ஓல்டு இந்தியாவிலையும் சரி. இன்றைக்கி எதிரியாக இருக்கிறவங்க நாளைக்கு ஒன்று சேர்ந்துருவாங்க. ரொம்ப ஒன்றுக்குள்ள ஒன்றா கூடியிருக்கணும். இப்போ திமுக காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு, ஒரே நாளில் முதுகில் குத்திட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் சார் கொஞ்சம் யோசித்து காங்கிரஸ் முதுகில் குத்துச்சுன்னு சொல்லிட்டு பழிக்கு பழி வாங்காமல் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி அதை ஆதரிக்காமல் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கட்டும், நம்ம மாநில முதல்வராக இருக்கட்டும், ஸ்டாலின் சாரை பார்த்து ஆதரவு கேட்கணும். இது ரெண்டும் நடக்கணும். ஒரு வேளை திமுக இல்லை நாங்கள் நடுநிலைவாதிகள்னு சொல்லிட்டு வெளியே போயாச்சுனாலும், ஏன்னா இன்றைக்குள்ள அரசியல் எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன கடுகளவுக்கு ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதை பெருசாக ஊதி பெருசாக்கிடுவாங்க. அந்த பெருசு ஆக்காமல் இருக்கணும்னா செய்யணும், செஞ்சு காட்டணும், அவ்வளோதான்.